ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கருவேப்பிலை சிக்கன் கிரேவி. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கழுவி வச்ச கருவேப்பிலை, 8 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி, 8 மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம கழுவி வச்ச கருவேப்பிலையை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஈரப்பதம் போயிடுச்சு. வறுத்த கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்தது மிளகாவை வறுப்போம். மிளகாய் வறுபட்டதும் பட்டை, ஏலக்காய், லவங்கம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் வறுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுடுவோம். அடுத்தது இப்போ பேனில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், அதே சம அளவுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் இப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, மிளகாய் இந்த கலவையை மிக்சியில் அரைச்சி வச்சுப்போம். கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுப்போம். வெங்காயமும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துப்போம். பொதுவாகவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாலே நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மஞ்சத்தூள் தடவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, லவங்க, ஏலக்காய், சோம்பு, மிளகு இந்த மசாலாவை சிக்கன் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே காரம் இறங்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு நமக்கு அடிஷ்னலாக எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த காரம் நல்லா சிக்கனில் இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். அப்படி நம்ம அதிகமாக ஊற்றிட்டோன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சிக்கனை பெரட்டி விட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் வேகிறதுக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் வற்ற தொடங்கிருச்சு. இப்போது திக்காயிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பெரட்டிகிட்டே வந்தோம்னா நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது உங்கள் லதா.